நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தையும் தினசரி பலன்களையும் சொல்ல இருக்கிறோம். இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை 18/8/2021. ஆவணி மாதம் 2ஆம் தேதி தட்சிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது, சுக்லபட்சம், வளர்பிறை நாள். இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு 12:15 வரைக்கும், பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி இரவு 12:32 வரைக்கும், பிறகு துவாதசி திதி. இன்றைய யோகம் மரண யோகம், அமிர்த யோகம் இருக்கிறது. சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். இன்று கிரகங்கள் என்ன பலாபலன்களை 12 ராசிக்கும் தர இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் மேஷம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நாளுங்க, சந்தோஷமான ஒரு நாள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் அவர் வாங்கிய சாரம் கேது சாரமாக இருந்த போதிலும் ரொம்ப அற்புதங்க. எதையும் நீங்கள் திங்க் பண்ணி இன்றைக்கி ஒரு யோக பாக்கியங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 9இல் பாக்கியஸ்தானத்தில் குடியேறியிருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது தந்தை தாய் வழி சொந்தங்கள் அனைத்துமே உங்களுக்கு இன்று அவங்களால ஒரு ஆதாயம், யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ராகு 2இல் இருந்தால் கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருங்க, மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்த்து ரொம்ப அற்புதங்க. ராசி அதிபதி ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் தந்தைக்கு செல்வாக்கு மிகுதி ஏற்படக்கூடிய நாள். தந்தையால் உங்களுக்கு பெருத்த அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம், இளைய சகோதரர்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். மற்றபடி பார்க்கும் பொழுது இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சந்தோஷமான ஒரு நாள், சுதந்திரமான நாளும் கூட. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மற்றவர்களுடைய சௌகரியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பணியாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தில் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் மேஷத்திற்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். ரிஷபம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதனால் சந்திராஷ்டமம் இருக்குது. வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக, நீங்கள் சந்திராஷ்டமம் நமக்கு அப்படின்னு எச்சரிக்கையாக இருந்துட்டாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடுங்க. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. சுகஸ்தானம், அதாவது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்ப மேன்மை, பணவரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். அதே நேரத்தில் தந்தையால் அனுகூலம், வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறதுங்க. கல்வி பயிலும் மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. இன்று பணியில் இருக்கும், அதாவது அரசு பணியில் இருக்கும் அன்பர்கள், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய சொல்ல கேட்டு லாவகமாக ரொம்ப புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தனியார் துறை மற்றும் சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் சரி, இன்று பல புத்திகளை கையாண்டு ரொம்ப திறமைப்பட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று
அற்புதமான ஒரு நாள். இது மாலைக்கு வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. மாலைக்கு மேலே கொஞ்சம் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நாள். ரோகிணிக்கு மனதளவில் உற்சாகம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சந்திராஷ்டமத்தை தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ தாயால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பணவரவு பல வகையிலும் வரக்கூடிய ஒரு நிலை, காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், உடன் பிறந்தவர்களால் அனுகூலம், தாய்மாமனால் அனுகூலம். மற்றபடி கல்வி பயிலும் மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று முழுவதும் படபடப்போடு இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஒரு நெருங்கிய நபரிடம் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகளிடம் அன்பாக பேசி அவருடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு சந்தோஷம் மிகுந்த நாள். கடகம் அப்படின்னும்போது ராசியை சனி பகவான் பார்க்குறாருங்க. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 2இல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது இன்றைக்கி வேலைக்கு செல்லும் அன்பர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து அவங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெகு தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நண்பர்களின் நிலை வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். ஆயில்லை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதிகமாக பேசி சண்டையை வரவழைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். அடுத்தது உங்களுக்கு சிம்மம்னு எடுத்துட்டிங்கன்னா, இது ராசி அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். நீங்கள் சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் சிம்மத்தில் இருப்பதால், அதுவும் குரு பார்வையில் வேற இருக்கிறார். ரொம்ப பிரமாதங்க. உங்களுக்கு எந்த ஒரு காரியமும், நினைத்த காரியங்களும் ஜெயமாகும். நினைக்காத காரியங்கள் கூட கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வர இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சை எடுத்து நல்ல சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மனசை பறிகொடுத்தது போல வித்தியாசமாக காணப்படுவீர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஒரு நெருங்கிய நபரிடம் காதல் வயப்பட வைக்கும். அதே நேரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மற்றவர்களின் பிரச்சனையை எளிதாக தீர்த்து வைப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இன்று அற்புதமான நாள். அடுத்தது கன்னி அப்படின்னும்போது, கன்னி ராசி அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை வீட்டில் நடத்துவார்கள். மற்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி கூட
இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கணவன் மனைவி உறவு நிலை பகலில் கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் மாலையில் சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நிலை. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் அற்புதமான ஒரு நாள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சரி, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, ஒரு உன்னதமான ஒரு நாள். இப்போது கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தைரியத்தோடு செயல்பட்டு காரியம் சாதிப்பீர்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் டென்ஷன் இருந்த போதிலும் மனதளவில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நண்பர்களையும் உடன் பிறந்தவர்களையும் காயப்படுத்துவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி இந்த கன்னி ராசிக்கு அற்புதம் வாய்ந்த நல்ல நாள். அடுத்தது துலாம். துலாம் ராசி அதிபதி 12இல் நீச்சமடைஞ்சு இருக்கிறதால தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஒரு பின்னடைவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறது அதாவது கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ரொம்ப சந்தோஷமாக ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்றைக்கி வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் மேனாமினிக்கையாக இருந்துட்டு வர முடியாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகளின் நலன் கருதி சிந்தித்து செயல்படுவீர்கள். மொத்தத்தில் துலா ராசிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் டே. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் விருச்சிகத்தை. அதை விட ஒரு சிறப்பு, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி யோகம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். பணம் பல வகையில் வரும். பணம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, இல்லை வீட்டு செலவுக்கு பராமரிப்பு செலவுக்காகவோ, அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான செலவோ, இப்படி நல்ல சுப செலவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்று வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகலாம். அவங்களுக்கு மனைவிக்கு கொஞ்சம் நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம், அல்லது கருத்து வேறுபாடு கூட வரலாம். மற்றபடி தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எடுத்த காரியத்தை லாவகமாக பேசி அதன் மூலம் சாதித்து சந்தோஷம் அடைந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த விருச்சிகத்துக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் டே. அடுத்தது தனுசு. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தனுசு ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி 9இல் அமர்ந்து 9ஆம் இடத்து அதிபதியோடு அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ரொம்ப இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இப்போ. ஏன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் அங்கே இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு இது வரைக்கும் நினச்ச காரியங்கள் நிறைவேறும், நினைக்காத காரியங்கள் கூட நிறைவேறக்கூடிய ஒரு நிலை. தந்தை இதுவரைக்கும் ஒரு இழுபறியாக சொத்து விவகாரத்தை முடிக்காமல் இருந்தால் இப்பொழுது அதை சிறப்பாக சுறுசுறுப்பாக முடித்து உங்களுடைய பங்கை தர இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதே நேரத்தில் அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தாய்மாமனால் அனுகூலம். இந்த சிறு தொழில் செய்யும் அன்பர்கள் சிறப்பாக செய்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஆதங்கமாக பேசி இருப்பீங்க. ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவீர்கள். போராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உறவினர்களிடத்தில் இனிமையாக பேசி நல்ல பெயர் எடுத்துக்கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரம் பிறந்தவர்கள் வேலை பற்றிய நல்ல தகவல் வெளிநாட்டிலிருந்து வர இருக்கிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு இன்று சந்தோஷம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ராசியில் சனி இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் நீங்களே டென்ஷனாக தான் இருப்பீங்க, சரியில்லாத ஒரு சூழலாக தான் இருக்கும். 7ஆம் வீட்டில் சனி பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இன்றைக்கி பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு கூட உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை. ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தால் அவங்க ஓரளவுக்கு தேக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்கு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறதுன்னு சொன்னால், இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த சுணக்கம் மாறி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஒற்றுமை பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவி உறவு நிலை சாதாரணமாக இருக்கும். அதில் ஒன்றும் இது கிடையாது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பேராதரவாக கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள். மொத்தத்தில் மகரத்திற்கு இன்று நல்ல நாள் தான். அடுத்தது கும்பம். கும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கும்ப ராசியில் குரு பகவான் இருக்கிறதால 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது. 9ஆம் இடம் யோக பாக்கியங்கள், 7ஆம் இடம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை நிலை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே நேரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். அதனால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். பணவரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வேகத்தோடு செயல்படுவீர்கள், ஆனால் நிதானம் தேவை. சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாக்குவாதங்கள் வேலை செய்கிற இடத்துல வேண்டாம், நிதான போக்கை கடைபிடியுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஆடை ஆபரணங்கள் பொன் நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இன்று ஒரு சூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மீனம். மீன ராசிக்கு உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்த போதிலும் ராசியினுடைய பார்வை உங்கள் உயர்வுக்கு அது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். எடுத்த காரியங்களில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு சக்ஸஸ் ஆகும். வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க. படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது, சுகஸ்தானத்தை விட. தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், தாய்மாமன் வழி உறவுகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரம், மூத்த சகோதரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. மொத்தத்தில் கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கும். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், ஆனால் அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மற்றபடி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இன்று பல அற்புதங்கள் நிறைந்த நாள்தான். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்வீர்கள், ஆத்ம திருப்தி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உறவினர்களின் வருகை
வந்து ஆழ் மனதை அது பாதிக்கும், அதாவது உங்கள் மனசை பாதிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனதில் ஒருவித சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு இன்று பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாளும் கூட. உங்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை இன்றைய நாள் அற்புதமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.